சார் இந்த சைட்ட பொறுத்தவரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அ ஒலையூர் ரிங் ரோட ஃபேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இப்ப பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த சைட் வந்து ஒரு 5 1/2 கிலோமீட்டர் வரும். அதேமாரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்டுக்கு ஒரு 5 1/2 கிலோமீட்டர் 2க்கும் சென்டர் பிளேஸு. ரிங் ரோட்லேருந்து ஒரு 550 மீட்டர்ல இருக்கும் இந்த சைட்டு. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, டைட்டில் பார்க்கு அதே 5 1/2 கிலோமீட்டரு. நம்ம ஹெவி வெஹிக்கிள் ட்ராக்கு, அ ஃபுட் பார்க்கு இந்த மாரி இது இல்லாம ட்ரேடு சென்டர் இது எல்லாத்துக்குமே ஒரே டிஸ்டன்ஸ் தான் வரும். இப்ப நீங்க டெவலப்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் அந்த ஏரியா நல்லா பீக்கா இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு போற மெயின் வே. அந்த ரோடு வந்து 6 வே ட்ராக்கா ரோடு இடம் எடுத்திருக்காங்க. இப்ப 2 வே ட்ராக்கா இருக்கு. இது வந்து 4 வே ட்ராக்கா பண்ண போறாங்க. இந்த ரோடு எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தஞ்சாவூர் ரோட்லருந்து புதுக்கோட்டை ரோட்ல வந்து கனெக்ட் ஆகும். புதுக்கோட்டை ரோட்லேருந்து மதுரை ரோட்ல கனெக்ட் ஆகும். மதுரை ரோட்லேருந்து திண்டுக்கல் ரோடு கனெக்ட் ஆகும். திண்டுக்கல் ரோட்லேருந்து கரூர் ரோடு கனெக்ட் ஆகும். ரிங் ரோடு இப்ப 5 டிஸ்ட்ரிக்டே கனெக்ட் பண்ற ரிங் ரோடு இது. ஃபுல் அண்ட் ஃபுல் கான்கிரீட் ரோடு 33 அடி ரோடு பண்ணியிருக்கோம். இது இல்லாம ஸ்ட்ரீட் லைட் ஃபுல்லாவே வந்துரும். சிசிடிவி கேமரா பண்ணியிருக்கோம். சில்ட்ரன்ஸ் பார்க் ஃபுல்லாவே டெவலப் பண்ணியிருக்கோம். ட்ரீஸ் வச்சு நல்லா அம்யூனிட்டீஸ் நல்லா பண்ணியிருக்கோம். சைட்ட வந்து நேர்ல பாருங்க. ஃபியூச்சர் வந்து எக்ஸ்ட்ரீமான லொக்கேஷன் இது. இப்ப ஆல்ரெடி ஃபுல்லாவே ரெசிடென்ஷியல சுத்தி தான் அந்த ப்ராஜெக்ட்டே இருக்கு. அ ரெசிடென்ஷியல் பண்றதுக்கு சூப்பரான லொக்கேஷன் அது. என்னன்னு பார்த்துட்டு பிளான் பண்ணுங்க. ஓகே. ரொம்ப சந்தோஷம்.